Hi friends, welcome to Revathi Pooja Lifestyle. In the video la நம்ம என்ன பார்க்க போறோம்னா Tuesday வந்து மங்கள கௌரி பூஜை வழிபாடு பண்ணியிருந்தேன். சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி வழிபாடு பண்ணியிருக்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். வாசப்படியில எப்பவுமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல வந்து வாசப்படியில வச்சிருந்த பூ வந்து அவங்க தோட்டத்துல இருந்தது. அவங்க பறிச்சு கொடுத்திருந்தாங்க. நான் அத வந்து மாலையா கோத்து நான் வந்து வாசப்படியில போட்டுருந்தேன். அது பார்க்கிறதுக்கே ரொம்ப மங்களகரமாவும் இருந்தது அந்த கலர் கூட. மங்கள கௌரி பூஜையை வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம கிட்ட கௌரி செட் இருந்ததுன்னா அந்த செட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி 108 மஞ்சள் கொம்பால் அர்ச்சனை பண்ணணும் நம்ம. அதே மாதிரி தாம்பூலம் மாதிரி சுவாமிக்கு வைக்கணும். வெத்தலை பாக்கு வளையல் மஞ்சள் கயிறுலாம் வச்சு சுவாமிக்கு வந்து தாம்பூலம் வச்சு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெய்வேத்தியம் வந்து நம்மளால முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து சுவாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம். நான் வந்து மாதுளையும் பாலும் தான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணேன். எப்போவுமே வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி மங்கள கௌரி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. சின்ன மணப்பலகை எடுத்துக்கோங்க. அந்த மணப்பலகையில் வந்து பச்சரிசியால் கோலம் போட்டு அதுக்கப்புறமா சிகப்பு துணியை விரித்து அதுக்கு மேலே தான் சிவன் பார்வதி ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணியிருந்தேன். நான் மங்கள கௌரியோட ஸ்லோகம் வந்து 108 ஸ்லோகம் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் வீடியோ மாதிரியும் வரும், ஆடியோலையும் வரும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த சௌகரியத்தில் வந்து வச்சு கேட்டுக்கிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஆக கௌரி பூஜை பண்ணுறோன்னா நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காகவும் நொடிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பூஜை வழிபாடு பண்ணுறோம். பூஜை ரூம்லலாம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து விரதம் இருந்து தான் இந்த பூஜையை பண்ணியிருந்தேன். அரௌண்ட் நேற்று வந்து ஒரு 10 மணி 10:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 10:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 11:45க்குலாம் இந்த பூஜையை முடிச்சிட்டேன். அதே மாதிரி வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுறியோ அதே மாதிரி லாங் வீடியோவுக்கும் ரெஸ்பான்சிபிள் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் அதே மாதிரி ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து நாங்கள் ஒரு சில பூஜைக்காக தான் போகிறோம். அந்த பூஜை வீடியோ கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.